ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மருதாணியே இல்லாமல் எப்படி ஈஸியாக மருதாணி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான அளவு சுண்ணாம்பு எடுத்துக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் எடுத்துக்கூடாது, மீடியமான சைஸில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது. நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் வாங்க. தண்ணிக்கெல்லாம் குவான்டிட்டி கிடையாது. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு மஞ்சத்தூள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அந்த மஞ்சத்தூளும் சுண்ணாம்பும் சேர்ந்து உங்களுக்கு ரெட் கலரில் கிடைக்கும். பாருங்க, நான் மிக்ஸ் பண்ண இந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்ந்து எவ்வளோ டார்க் ரெட் கலரில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்களே நல்லா பார்க்கலாம். நீங்கள் தண்ணியாக கரைச்சிங்கன்னா நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்கள் கெட்டியாக கரைச்சிங்கன்னா நீங்கள் கையால் கூட போட்டுக்கலாம். நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டிசைன் கூட போட்டுக்கலாம். வாங்க, நான் இப்போ மருதாணியே இல்லாமல் மருதாணியே என்னோடய கையில் போட்டு காட்டுறேங்க. நான் டூத்பிக் வச்சதுனால என்னால் சீக்கிரமாக போட முடியல, அதனால நான் உங்களுக்கு கையாலே போட்டு காட்டுறேன் வாங்க. மஞ்சத்தூளும் சுண்ணாம்பும் வச்சு நான் எப்படி 3 மினிட்ஸில் இவ்வளோ அழகான மருதாணி பண்ணியிருக்கேன், நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், நான் கெட்டியாக பண்ணதுனால நான் ஃபிங்கர் யூஸ் பண்ணியே பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் தண்ணியாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பட்ஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மருதாணி இல்லாதப்ப ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக போடுறதுக்காண்டி தான். இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 days ஆர் 1 days தான் உங்கள் கையில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நிறைய டேஸ் இருக்குன்னா நம்மளோட சேனலில் நாங்கள் நிறையா இன்ஸ்டன்ட் மருதாணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் 3 மினிட்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.